நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, சேவல வேற எங்கேயாவது போய் கொக்கரக்கோன்னு கத்த சொல்லி கட்டளை இடுங்களேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். அட கடவுளே, பண்டித ராமகிருஷ்ணா தண்ணியை கூட பிடிச்சு வைக்கல. அட வணக்கம் மகரிஷி வித்யாதரியா. வணக்கம் மகாராஜா. லாமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுங்க. வாயே. சொல்லு, என்ன விஷயம்? லாமா, என்னோட குருக்கு குலுக்குலத்தோட முழு அதிகாரத்தை தந்து அவரோட பதவியை உயர்த்திடு. என்னது? பதவி உயர்வு. ஓ, பதவி உயர்வா? ஆ. லாமா, என்ன யோசிக்குத? நீ மகாராஜா, நீ இதெல்லாம் பண்ணலாம். ஆமா குண்டப்பா, நான் மகாராஜா, என்னால கண்டிப்பா இத பண்ண முடியும். ஆனா நான் இத பண்ண மாட்டேன். இங்க வா. குண்டப்பா, ஒரு குருவோட பதவி உயர்வு சிஷ்யர்களோட உயர்வுல தான் இருக்கு. அதுலயும் நீ இன்னும் எதுவும் கத்துக்கவே இல்ல. மகரிஷி வித்யாதரியா, என்னோட குண்டப்பாவை ஒரு மிகப்பெரிய வித்வானா பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன். சரி மகாராஜா. நீங்க கொஞ்சம் இவனை வித்வான் ஆக்கிடுங்க. அப்புறம் நானே மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கிட்ட பேசி குருகுலத்தோட மொத்த பொறுப்பையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்ப கிளம்புறேன், சபைக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு. வரேன். சரி மகாராஜா. நீ படிப்புல கவனம் செலுத்து. ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீ நாளை வரை மட்டும்தான் மகாராஜா. ஆனா உன்னோட நண்பன் குண்டப்பா குருகுலத்துக்கு திரும்பிதானே வரணும். அப்போ கவனிச்சுக்கிறேன். சரி மந்திரியாரே, மகாராஜா, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் நேத்துல இருந்து ஆர்வமா இருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க, வந்து உட்காருங்க. சரி, இப்போ குரு மற்றும் கிருஷ்ணதேவராயரே, நீங்களும் என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நம்ம பரீட்சைய ஆரம்பிக்கலாம். மந்திரியாரே. மகாராஜா, போட்டியாளர்களுக்கு போட்டியில பயன்படுத்துறதுக்கான பொருட்களை வழங்குங்க. கட்டளைப்படியே மகாராஜா. எல்லா போட்டியாளரும் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ராமா 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 ராமா.
கிண்ணத்துல தண்ணி. மகாராஜா, இதுல இருக்கிற தண்ணி என்ன குடிக்கிறதுக்கா? இல்ல குருவே, உங்க பரீட்சை மிகவும் சுலபமானதுதான். நீங்க எல்லாரும் இந்த பாத்திரத்தோட இந்த சபைய 3 முறை சுத்தி வரணும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அந்த பாத்திரத்துல இருக்கிற ஒரு துளி தண்ணி கீழே சிந்தினாலும் அந்த போட்டியாளர் இந்த பரீட்சையில இருந்து வெளியேறிடுவாங்க. நான் இத கண்ணை மூடிக்கிட்டு பண்ணி முடிச்சிருவேன். மந்திரியாரே, நீங்க இந்த பரீட்சைக்கான மேற்பார்வையாளரா இருப்பீங்க. யாருடைய பாத்திரத்துல இருந்தாவது தண்ணி வெளியில சிந்தினா அவங்கள நீக்கிடுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. பரீட்சை ஆரம்பிக்கட்டும். 1 2 ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். 3 குருவே, சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க குருவே, தயவு செஞ்சு உங்க இடத்துல போய் உட்காருங்க. என்ன நான் போய் உட்கார்றது? நீங்க பாருங்க, எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. இந்த போட்டிக்கு நான் ஒன்னும் சரியா தயாராகவே இல்ல. எனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும். குருவே இங்க பாருங்க, தயவு செஞ்சு போய் உட்காருங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். குருவே போங்க. நான் போக மாட்டேன். குருவே உங்களை போங்கன்னு சொல்றேன்ல. நான் போக மாட்டேங்கிறேன். குருவே பாருங்க மகாராஜா, பாருங்க சபையோரே, எனக்கு இங்க அநியாயம் நடக்குது. நான் இன்னும் தயாரே ஆகல. அதுக்குள்ள எங்க எல்லாமே சொதப்பிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல குருஜி, அடுத்த வருஷம் முயற்சி பண்ணி பாருங்க, ஜெயிச்சிடலாம். வாய மூடுற கழுத. முடிஞ்சது. ஆசிரியரே நில்லுங்க, போங்க. சுவாமி ஜீவானந்தரே, இவரும் முடிஞ்சாரு. தயவு செஞ்சு நீங்க உங்க இடத்துல போய் நில்லுங்க. பிரமாதம், பிரமாதம். நம்ம சிறப்பு ஆலோசகர் பிரமாதமா நடந்து வராரே. இன்னைக்கு வெற்றியாளர் அவர்தான். எனக்கு முன்னாடியே தெரியும், நம்ம சிறப்பு ஆலோசகர் தான் ஜெயிப்பார்னு தெரியும். நானும் அதைத்தான் விரும்பினேன். அதனாலதான் வேணும்னே தோத்து போனேன். நான் வேணும்னே தான் தோத்தேன். மகாராஜா, இந்த 2 போட்டியாளர்களுமே அவங்களுக்கு நாம வெச்ச தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நடந்த தேர்வுல நம்ம சிறப்பு ஆலோசகர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் கார்த்திக் ஐயாவுக்கு முன்னாடி அவரோட இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். ஆமா, நன்றி மந்திரியாரே. இந்த பரீட்சையால என்னுடைய கடுமையான முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப சுலபமாயிடுச்சு. நான் முடிவு எடுத்துட்டேன். சிறப்பு ஆலோசகர் ஐயா, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் முடிவுப்படி நம் ராஜ்யத்தின் மிகவும் தார்மீகமான நபர் கார்த்திக் அவர்கள்தான். இது என்ன மாதிரி முடிவு?
தேர்வு விதிப்படி நம்ம சிறப்பு ஆலோசகர் அவர்கள் கார்த்திக் அவர்களோட போட்டி போட்டு இந்த அரசவை முழுவதையும் சுத்தி வந்திருக்காரு. அதுவும் ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம. அப்ப இந்த போட்டியில ஜெயிச்சது அவராத்தானே இருக்கணும். குருவே குருவே, இந்த போட்டி வேகத்துக்கான போட்டி இல்ல, இது இந்த ராஜ்யத்தோட சிறந்த தார்மீக நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டி. அப்படி பார்த்தாலும் 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்களே. அந்த வகையில இந்த 2 பேருமே இந்த சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய தார்மீக நபர்கள் தானே? இல்ல குருவே, மிகவும் சிறந்த தார்மீகமான நபர் திரு கார்த்திக் ஐயா அவர்கள்தான். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களோட முடிவு மிகவும் தவறான முடிவு. என்ன சபையோரே, உங்களுக்கு மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இந்த முடிவு தவறான முடிவா தெரியல? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தவறானது. நல்லா சொல்லுங்க. தவறானது. தவறானது. கேட்டீங்களா? உங்களோட முடிவு தவறானதுன்னு ஒத்துக்கிறீங்களா? தவறானது. அமைதி, அமைதி. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் என்னோட தீர்ப்பை மதிப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. குருவே, இதை தெளிவுபடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்க. நான் தெளிவுபடுத்துறதுக்கு இதுல எதுவுமே இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே. ஆமா, பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க மகாராஜாவே இல்ல. எங்களோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தான். வெறும் 3 நாளைக்கு அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் நீங்க. அந்த பதவியை பயன்படுத்தி நீங்க எங்க மகாராஜாவை அவமானப்படுத்த நினைக்கிறீங்க. மறந்துடாதீங்க பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்ததே எங்க கிருஷ்ணதேவராயர் தான். நீங்க அவர் விஷயத்திலேயே பாரபட்சம் பார்க்க நினைக்கிறீங்க. குருவே, குருவே, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வெறும் மகாராஜாவோட கட்டளையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். முழு பக்தியோடவும் அர்ப்பணிப்போடவும் மகாராஜாவா என்னுடைய கடமையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குருவே, நான் சொன்னதை தெளிவுபடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்க. ஏற்கனவே நிறைய தவறான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டாச்சு பண்டித ராமகிருஷ்ணரே. அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிட்டீங்க. இனி வாய்ப்புகளே இல்ல. தெனாலி கிராமத்துல உங்க நிலை என்னங்கறத மறந்துட்டீங்களா? எங்க இருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது யாரு? எங்களோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். இந்த மானம், மரியாதை, இந்த கௌரவம், தனம், தானியம், சிறப்பு நிபுணர் பதவி, இது எல்லாமே எங்க மகாராஜா உங்களுக்கு கொடுத்தது. ஆனா நீங்க எங்க மகாராஜாவை அவமானப்படுத்துறீங்க. இது மகாராஜாவுக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்துக்கும் அவமானம். எந்த சபையில எங்க மகாராஜா அவமதிக்கப்படுறாரோ அந்த சபையில நான் இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த நொடியே உங்களோட இந்த சபை முடிவடைஞ்சதா அறிவிச்சிடுறேன். சபையோரே, எழுந்திருங்க. நம்ம மகாராஜாவை அவமதிச்ச இந்த சபையில இருந்து நாம எல்லாருமே வெளியேறுவோம். எந்திரிங்க, வெளியே போவோம். இருங்க குருவே, எனக்கு மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட முடிவுல எந்த சந்தேகமும் இல்லை. இவரோட இந்த முடிவுக்கு இவர்கிட்ட ஒரு தெளிவான காரணம் இருக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க குருவே.
ஒருவேளை என்னால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதனால நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொன்னது உண்மைதான் குருவே. நான் தென்னாலி கிராமத்துல இருந்து எந்த நிலைமையில நான் இங்க வந்தேன்றத மறந்துட்டேன். ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்து நான் எப்படி இந்த சபையோட சிறப்பு ஆலோசகர் ஆனன்றதையும் மறந்துட்டேன். இப்ப மகாராஜாவோட கருணையால நான் விஜயநகரத்தின் அரசனாவும் ஆயிட்டேன். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்லாம் யாருக்குமே கிடைக்காது மகாராஜா. ஆனா உங்களுடைய கருணையால எனக்கு இந்த சௌபாகியமும் கிடைச்சிருச்சு. உங்களை மாதிரியான அரசரை பெற்று நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேன். ஆனா குருவே, எனக்கு அந்த சிம்மாசனம் மேல, பதவி மேல, இந்த மகுடம் மேல எந்த மோகமும் இல்ல. ஏன்னா இவர்தான் எப்பவும் என்னுடைய அரசரா இருப்பாரு. அதனால இவர்கிட்ட எப்பவும் என்னால எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாது. விவசாயி கார்த்திக் எப்பவும் கடவுளோட பேரையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறவரு. சுத்தி வரணும் போது சுவாமி ஜீவானந்தர் அவருடைய மாலையை கையில சுத்திக்கிட்டப்போ, ஆசிரியர் சரஸ்வதி சந்திரன் மேல பார்த்து கடவுளையே வணங்குறத நிறுத்திட்டப்போ, அப்ப கூட விவசாயி கார்த்திக் கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. போட்டி நடக்கும் போது கூட பாத்திரத்துல இருந்த ஒரு துளி தண்ணியை கூட அவரு கீழே சிந்தவே இல்லை. மகாராஜா, சாதாரண நேரத்துல கடவுளை நினைச்சு பார்க்கறது சுலபமா இருக்கும். ஆனா ஒரு வேலை செய்யும் போது கடவுளை பத்தி யோசிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அப்படி ஒருத்தங்க பண்றாங்கன்னா அவரை விட ஒரு தார்மீகமான நபர் யாரும் இருக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க மகாராஜா, இந்த விஷயம் தெரிஞ்சும் கூட பாரபட்சம் பார்த்து உங்க பக்கம் நான் முடிவெடுத்தேன்னா அது தவறான முடிவா இருக்கும்ல? அது உங்க கட்டளையை மீறதா இருக்கும். அத நான் எப்பவும் எங்கேயும் செய்ய மாட்டேன் மகாராஜா. விபரீதமான சூழ்நிலையில கூட ராஜ தர்மத்தை காக்கிறதுக்கான ஊக்கம் எனக்கு உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குது மகாராஜா. ராஜ கிடங்குல இருந்து விஜயநகர மக்களுக்கு குறைவான வட்டியில கடன் கொடுக்கலான்ற என்னோட முடிவுல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. நான் பண்ணது சரியா இல்ல தப்பான்னு எனக்கு புரியல. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி நீங்களும் பெரிய மகாராணியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டப்போ எனக்கு தைரியம் வந்தது. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, எழுந்துறீங்க. அன்னைக்கு இரவு நானும் மகாராணி சின்னாதேவியும் உங்களோட வீட்டுல தனியா இருந்தோம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு ராத்திரி எங்களோட வீட்டுல, அதாவது உங்க வீட்டுல இன்னொருத்தரும் இருந்திருக்காரு. அப்படிதானே ராமகிருஷ்ணா? மன்னிச்சிடுங்க மகாராஜா. அன்னைக்கு ராத்திரி ராஜ மாளிகையில வியாபாரிகளோட வரி பிரச்சனைக்கு எந்த தீர்வும் எனக்கு தோணவே இல்லை. என்னோட மூளையே வேலை செய்யல. என்னோட மூளை என்னோட வீட்டுல மட்டும்தான் வேலை செய்யும் மகாராஜா. அதான் அங்க போனா எனக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும்னு தோணுச்சு. தாய் முன்னாடி மட்டும்தான் என்னோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அன்னைக்கு ராத்திரி நீங்க கூட தான் அங்க வந்திருந்தீங்களே குருவே. ராஜாவுக்கு லட்டு எடுத்துட்டு வந்திருந்தீங்களே. வாங்க குருவே. இந்த நேரத்துல நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மகாராஜா, நான் என் வீட்டுல இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. அதுக்கு காரணம் என் மனசுக்குள்ள இருந்த கவலை. என் மனசுக்குள்ள இருந்த கவலைக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்லை.
அதுக்கப்புறம் அதை பத்தி நான் தீவிரமா ஆலோசனை பண்ணேன். அந்த ஆலோசனையில எனக்கு கிடைச்சது என்னோட முதல் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு இப்போ இனிப்பு சாப்பிடணும்னு தோணி இருக்குன்னு. அதனால நான் சந்தைக்கு போனேன். சந்தை மொத்தமா மூடி இருந்தது. சந்தை மூடி இருந்தா என்ன மகாராஜா, உங்களுக்கே தெரியும் இந்த விஜயநகரத்து மக்களுக்கு என் மேல எவ்வளவு அபிமானம் இருக்குங்கிறது. நான் ஒரு இனிப்பு கடைக்காரரை எழுப்புனேன். அவர்கிட்ட லட்டு செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டேன். அவரும் லட்டு செஞ்சாரு. அதை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். தனிமணி கூட இறக்குங்கப்பா. சரிங்க குருஜி. தனி ஒரு எப்படி? என்ன மன்னிச்சிருங்க குருவே, ஏன்னா உங்க அன்பளிப்பை என்னால ஏத்துக்க முடியாது. அது என்னன்னா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வாழணும்னு அம்மா விருப்பப்பட்டிருக்காங்க. அதனால குருவே ரொம்ப நன்றி. உங்க விருப்பம் மகாராஜா. தனிமணி கூட ஏத்திக்கங்கப்பா. சரிங்க குருஜி. போலாம். நில்லுங்க குருவே. மகாராஜா, உணவை அவமதிக்க கூடாது. இனிப்புன்றது உணவு பொருள் தான். குருவே, தயவு செஞ்சு நீங்க இந்த இனிப்பு கூடைய இங்கேயே வச்சிருங்க. மகாராணி சின்னாதேவிக்கு என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். நீங்க சொன்னதுதான் சரி. தனிமணி கூட இறக்குங்கப்பா. சரிங்க குருஜி. இந்த தனி குடுமணி, நான் கூட வைக்கிறேன். இல்ல நானே வைக்கிறேன். வா, 2 பேரும் போலாம். அதுவும் சரிதான். வா. நன்றி மகாராணி சின்னாதேவி அவர்களே. நன்றி மகாராஜா. நன்றி குருவே. மகாராஜா, தயவு செஞ்சு நீங்க லட்டு சாப்பிடணும். சரி. மகாராணி சின்னாதேவி, நீங்க சொல்றது உண்மைதானா? இது ஆமா மகாராஜா. அற்புதம். சின்னாதேவி வாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அப்பா அன்னைக்கு இரவு ஒளிஞ்சிருந்து நீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. மகாராணி சின்னாதேவி, நான் இதுவரைக்கும் இவ்வளவு சுவையான லட்டை சாப்பிட்டதே இல்லை. மகாராஜா, இந்த லட்டு சாதாரணமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கே இது இவ்வளவு சுவையா தெரியுதுன்னா இது உங்களுக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கல. நீங்க சொல்றது சரிதான். ராஜ மாளிகையில இது எல்லாமே நமக்கு எவ்வளவு சுலபமா கிடைச்சிட்டு இருந்தது. நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னு ஆசைப்பட்டா கண்ணு வைக்கிற நேரத்துல அது சுலபமா கிடைச்சிடும். அதனாலதான் என்னால அந்த பொருட்களோட மதிப்பை புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அம்மாவும் நமக்கு இந்த விஷயத்தை தான் புரிய வைக்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சிறந்தவங்க. ஆனா மகாராஜா, உங்களுக்கு புது ஞானம் கிடைச்சிருக்கு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிச்சு பாருங்க. மாளிகையில் அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கோ. அவர் ஆனந்தமா இருப்பாரு. ராஜ மாளிகையில இருக்காருல்ல, இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அரசரோட வேலை ரொம்ப சுலபமானதுன்னு அவரு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அவருக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் அரசரா இருக்கிறது எவ்வளவு கடினமானதுன்னு. இன்னைக்கு அரசவையில ஒரு புது பிரச்சனை உருவாச்சு. அதுக்கான தீர்வும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இல்ல. நான் பார்க்கும்போது அவர் சபையில ரொம்பவே கவலையா இருந்தார். பிரச்சனையை நினைச்சு பதட்டம் அடைஞ்சிட்டு இருந்தாரு. மகாராஜா, அப்படின்னா நீங்க ஏன் அவருக்கு உதவல? ஏன்னா ஒரு அரசரோட கடமைங்கிறத எந்த அளவுக்கு கடினம்னு அவருக்கு புரிய வைக்க விரும்பின. பொறுப்புகளையும் புரிய வைக்க விரும்புற ஒரு அரசரோட பதவி மூழ்கிரீடத்துக்கு சமமானது மகாராணி அவர்களே. அப்ப சிறப்பு ஆலோசகருடைய பதவி, அத பத்தியும் கொஞ்சம் பெரிய மகாராணி கிட்ட சொல்லுங்களேன். கூடவே இதையும் சொல்லுங்க. சுகந்திமராவ் இன்னைக்கு ஒரு சவாலை கொண்டு வந்தாரே, அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அரசர் பதவியில இருக்காரு. அவருடைய முடிவுகள் ராஜ்யத்தை பாதிக்கும். நீங்க அவருக்கு கண்டிப்பா உதவணும் மகாராஜா. இல்லனா அவருடைய இந்த தவறான முடிவால ராஜ்யத்துக்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட்ட கூடாது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல மகாராணியாரே. அவரு தெரியாம பண்ணிருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த ராஜ்யத்தோட வியாபாரிகளோட பிரச்சனையையும் தீர்த்து வச்சிட்டாரு. அது எப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. நானா? எப்படி மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் கஜானாவை திறந்து விட்டுட்டாரு. இந்த முடிவு உண்மையிலேயே ஒரு அற்புதமான முடிவுதான்.
இது மூலமா வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால வியாபாரிகள் போராட்டத்தை நிறுத்திடுவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராணியாரே. அதுக்கு அர்த்தம் இதனால கஜானாவோட செல்வமும் அதிகமாகும். அது குறைய போறதில்ல. மகாராஜா, அன்னைக்கு மட்டும் நீங்க பேசுனதை நான் கேட்காம இருந்திருந்தா நான் என்னோட முடிவை அன்னைக்கே மாத்திக்கிட்டு இருந்திருப்பேன். நீங்க என்ன ஒரு பெரிய தப்பு பண்ண விடாம தடுத்துட்டீங்க மகாராஜா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணீங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. என்ன மகாராஜா? பெரிய அப்பாவி மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே. எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு இரவு அடுப்புல தண்ணி பாத்திரத்தை நீங்க தானே வச்சீங்க. அந்த சுகந்திம் ராவோட சவாலுக்கான தீர்வையும் நீங்க தானே சொன்னீங்க ராமகிருஷ்ணா. உண்மைதானே ராமகிருஷ்ணா? 5 கோடி தங்க நாணயங்கள் சம்பந்தப்பட்டிருந்தது மகாராஜா. அதுலயும் இந்த ராஜ்யத்துக்கான தேவையை எப்படி பூர்த்தி பண்றதுன்னு ஏற்கனவே எனக்கு ஒண்ணும் புரியாம இருந்தது. அற்புத பண்டித ராமகிருஷ்ணா, ரொம்ப நல்லது. அற்புதமானவர் நீங்க தான் மகாராஜா. அன்னைக்கு ராத்திரி நீங்க மண்பானையில இருந்து எப்படி தண்ணி குடிக்கிறீங்கன்றத பார்த்தேன். குரு கொண்டு வந்த லட்டுவை எப்படி பிரியமா சாப்பிட்டீங்கன்னு பார்த்தேன். சுக சௌரியங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட மகாராஜா எவ்வளவு சுலபமா சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை ஏத்துக்கிட்டீங்க. ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை சுலபமானதா இருக்கும்னு யார் சொன்னது பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர், சிறப்பு ஆலோசகர் ஐயா. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர், சிறப்பு ஆலோசகர் ஐயா. நிறுத்துங்க நிறுத்துங்க. நம்மளுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான் எப்பவும் இவர்தான் இருப்பாரு. அதனால எல்லாரும் சொல்லுங்க, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இது ரொம்ப சின்ன விஷயம்தான் மகாராஜா. ஆனா இந்த உதாரணத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அவங்களுடைய வேலையை அவங்க தான் பார்க்கணும். மத்தவங்க வேலையை பார்த்தா அடிதான் விழும். அடி விழுமா? அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கறது அவங்களுக்கான அழகே. ஆனா நீங்க மதுசூதன் ஐயாவுக்கு பதவியிலிருந்து ஓய்வு வழங்க எடுத்த முடிவுங்கிறது பாராட்டக்கூடியதுதான். அவரு ராஜ்யத்துக்காக நிறையவே சேவை செஞ்சிருக்காரு. இனிமே அவரு நல்லா ஓய்வு எடுக்கட்டும். இப்படிப்பட்ட விசுவாசமானவருக்கு அவர் சேவைக்கான ஓய்வூதியத்தை சீக்கிரமா வழங்க வேண்டியது ஒரு ராஜ்யத்தோட கடமையும் கூட. அது மூலமா அவங்க மீத வாழ்க்கைய அவங்களால சந்தோஷமா வாழ முடியும். கூடவே அவரோட இடத்துல ஒரு தகுதியான இளைஞருக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான முடிவு ராமகிருஷ்ணா. நன்றி மகாராஜா. உண்மை என்னன்னா நீங்க தான் மகாராஜா, நான் சிறப்பு ஆலோசகர். நாம 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்காக தான் படைக்கப்பட்டவங்க. நீங்க சொல்றது சரிதான் ராமகிருஷ்ணா. ஆனா நம்ம 2 பேரோட வேலையும் அதது இடத்துல கண்டிப்பா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு மூளை மற்றும் இதயம் மாதிரி ராமகிருஷ்ணா. ஒரு உடம்புக்கு இது ரொம்ப முக்கியமான பாகங்கள். இந்த 2 பாகங்கள்ல ஒண்ணு சரியா வேலை செய்யலனாலும் கண்டிப்பா உயிரே போக வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க மகாராஜா. ஒருவேளை இந்த 3 நாட்கள்ல
நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேனா என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. என்ன தவறு பண்டிதர் ராமகிருஷ்ணா? உங்களால தான் அம்மாவோட கனவு நிஜமாயிருக்கு. கூடவே உங்களோட இடத்துல இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது எனக்கு மக்களுக்கான அரசனா ஆகிறதுல ஒரு உதவியா இருக்கும். என்னை இன்னும் திறமையா ஆள வைக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல மகாராஜா, அம்மாவோட கருணையால நமக்கு இந்த பாடம் வெறும் 3 நாள்ல கிடைச்சிடுச்சு. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்ன குருவே? மகாராஜா, உண்மைதான் மகாராஜா. சரியா சொன்னீங்க. முடிவு சரியா இருந்தா எல்லாமே சரிதான். மகாராஜா, தயவு செஞ்சு உங்க இருக்கையை ஏத்துக்கோங்க. கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். ராமகிருஷ்ணரோட முடிவு சரியானது. கார்த்திக் அவர்கள் தான் ராஜ்யத்தோட சிறந்த தார்மீக நபர். வாங்க கார்த்திக் அவர்களே, வந்து உங்க வெகுமதியை வாங்கிட்டு போங்க. ராமா ராமா ராமா. மந்திரியாரே, இன்னைக்கான சபையை இதோட முடிச்சுக்கலாம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ ஆண்டவா, சொல்லுங்க. நான் என்னோட வாழ்க்கையிலேயே உங்கள மாதிரி ஒரு புத்திசாலியான, பொறுமையான, திறமையான ஒரு ஞானிய இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உங்களை பார்த்து நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன். நன்றி தேவி. புத்திசாலித்தனத்துல மிகப்பெரிய ஆளா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சிறந்த மனிதராகவும் இருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. இப்ப அனுமதி கொடுங்க. நிலுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப என்கிட்ட நேரம் இல்ல, கொஞ்சம் தாமதமாயிட்டு இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றத கேளுங்க. அப்படியா? சொல்லுங்க. உங்களோட பணிவு அப்புறம் ஞானத்தால என்ன உங்க பக்கம் நீங்க இழுக்குறீங்க. நான் கல்யாணத்துக்காக தான் விஜயநகரம் வந்திருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை விட ஒரு சிறந்த வரன் எனக்கு கிடைக்கவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இது சாத்தியமே இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? நான் என்ன அழகா இல்லையா? இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ வெக்கப்படாதீங்க, நான் கல்யாணமானவன். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. சுகந்தா தேவி, நீங்க 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 இளவரசி. நான் ஒரு சாதாரண பண்டிதன். நான் இந்த பிரிவினையெல்லாம் நம்புறவே இல்ல. எனக்கு இது முக்கியமானதும் இல்ல. சுகந்தா தேவி, நான் என்னுடைய மனைவியை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த எண்ணத்தை நீங்க உங்க மனசுல இருந்து நீக்கிடுங்க. இப்ப எனக்கு அனுமதி வழங்குங்க. வணக்கம். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பெரிய விசித்திரமான சூழ்நிலையா இருக்கு. இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா என்ன? வெறும் 2-3 நாள்ல ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க முடியும்? அதுவும் ஒரு கல்யாணமான ஆண்மகன் கிட்ட. சிவ 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 சிவா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒரு இனிமையான குடும்பம் தான் சுகமான வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க.
இப்ப எனக்கு அந்த உன்னுடைய இனிமையான குடும்பத்தை தாக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் சுலபமா விட்டுருவேனா? இப்ப உனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையில நான் நெய்ய ஊத்துறேன். அதுல உன் குடும்பத்தின் இனிமை சுத்தமா சாம்பலாகிற வரைக்கும் ஊத்திக்கிட்டே இருக்க போறேன். நில்லுங்க மகாராஜா. மகாராணி திருமலம்பா, நீங்க அம்மா வீட்ல இருந்து எப்ப வந்தீங்க? மகாராஜா, நான் இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டேன். ஆனா மகாராஜா, எனக்கு இப்ப ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா, நான் நகரத்துல இருக்க எல்லா வித்வான்கள் கிட்டயும் கேட்டுட்டேன். மலைகள்ல பல வருடமா தவம் பண்ணிட்டு இருக்க முனிவர்கள் கிட்ட கூட கேட்டுட்டேன். ஆனா மகாராஜா, யாருக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரியல. கிருஷ்ணா தம்பி, நீ வந்துட்டியாப்பா? அக்கா, கிருஷ்ணா போதும். கிருஷ்ணா, என் தம்பி, பல வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை பாக்குறேன். என்னோட கிருஷு. அக்கா விடுங்க, நான் இப்ப மகாராஜாவாயிட்டேன். அக்கா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களை சரியா வரவேற்கவே முடியல. வாழ்த்துக்கள்லாம் எதுக்கு சொல்ற? உன்னோட கண்ணத்தை கிள்ளி விட்டதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவியா என்ன? இதை நான் எப்ப வேணாலும் கிள்ளுவேன். வரவேற்கிறது அத்தை, வரவேற்கிறது. மகாராஜாவால உங்களை சரியா வரவேற்க முடியலன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. புரிஞ்சுது. நீ ஏன் கத்துற? எனக்கு எல்லாம் நல்லா கேக்குது. கிருஷ்ணா, இவள பாரு. இவதான் என்னோட மருமக சுகந்தா. கொஞ்சம் குறும்புக்காரி, அதோட கொஞ்சம் பிடிவாதக்காரியும். ஆனா பெரிய புத்திசாலி. உங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி தான். ஆமா, எனக்கு இவங்கள முன்னாடியே தெரியும். அரசவையில இவங்கள நான் சந்திச்சேன். அரசவை காரியங்களை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுலயே இவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சின்னாதேவி. வணக்கம் திருமலம்பா. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, இன்னும் 3 பேர் எங்க? குருஜி, நாம இப்ப எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்? மாளிகைக்கு. ஆனா குருஜி, மகாராஜாவே மாளிகைக்கு போயிருக்க மாட்டாரு. முதல்ல அவரு மாளிகைக்கு போகட்டுமே. அவரு போனதுக்கு அப்புறம் நாம போனதான் சரியா இருக்கும் குருஜி. ஏன் சரியா இருக்கும்? குருஜி எங்க? குரல் மட்டும் கேக்குது. எங்க போன? இங்க இருக்காரு. ஏன் உங்களுக்கு வேற எங்கேயாவது போறதுக்கு திட்டம் இருக்குதோ? இல்ல குருஜி. ஆனா குருஜி, இன்னைக்கு நம்ம நகரத்தோட கோவில்ல பிரசாதம் போட்டுட்டு இருக்காங்களா குருஜி? பொங்கல் போடுறாங்களா? சக்கரை பொங்கல். பாய முடுங்கடா, சாப்பாட்டு ராமனுங்களா, பஞ்சத்துல அடிபட்டவனுங்களா. இத பாருங்க, நான் இப்ப ராஜ மாளிகைக்கு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என் மூளைக்குள்ள இப்ப ரொம்ப புதிய ஒரு திட்டம் உதிச்சிருக்கு. இந்த திட்டம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிம்மதி, சுகம் எல்லாத்தையும் மொத்தமா பறிக்கும். பின்னாலேயே வாங்க. மணி, இப்ப நம்ம கிழவனுடைய மூளைக்குள்ள ஏதோ புது திட்டம் உருவாயிருக்கு. இந்த கிழவனோட தன்னம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் என்ன திட்டம் போட்டாலும் அதுல அடி வாங்க போறது என்னமோ இவன் தான். அதான உண்மை. ராஜ மாளிகையில நான் அங்க இருந்த 3 நாளுமே என் வாழ்க்கையோட மிகவும் சுகமான நாட்கள். அம்மா, எனக்கும் தான். ராஜமாதா, மகாராணி சாரதா, நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப யதார்த்தத்துக்கு வாங்க. நாம நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். எழுந்து போய் எனக்கு உணவு தயார் பண்ணு. நாளை எதுவும் சமைக்க மாட்டேன். நீங்க மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர், 8வது சிறப்பு நிபுணர். வீட்டுல வேலை செய்யறதுக்கே சேவகர்களை வச்சுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ராஜ மாளிகை இல்லைன்னா நல்ல சுகமா இருந்து பழகிட்டேன். நான் எந்த வீட்டு வேலையும் பார்க்க மாட்டேன். 3 நாள்ல நீ அடிமையாயிட்டியா? சரிதான். உனக்கு சேவகர்களை தான் வச்சுக்கணும்னா நான் எனக்காக ஒரு அழகான வடிவான திருமணமாகாத சேவகையை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இன்னும் 3 பேரா?
இன்னும் 3 பேரா? என் கிருஷ்ணன் சின்ன பையனா இருந்தப்போ என்கிட்ட அடிக்கடி நான் பெரியவன் ஆனதும் 5 கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். கிருஷு இப்போதைக்கு 2 தானே நடந்திருக்கு, இன்னும் 3 மிச்சம் இருக்கு. அக்கா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. வணக்கம். வணக்கம் குருவே. வணக்கம். என்ன குருவே? மகாராஜா, நான் முதல்ல உங்களுக்கும் மகாராணி சின்னாதேவி அவர்களுக்கும் அரண்மனைக்கு திரும்பி வந்ததுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி குருவே, நன்றி. அது என்னன்னா மகாராஜா, நான் பூஜை செஞ்சு இந்த புனித நீரை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த நீரை அந்த புறம் எங்கும் தெளிச்சு அந்த புறத்துக்கு புனிதம் ஏற்படுத்த விரும்புறேன். இதுக்கெல்லாம் என்ன அவசியம் குருவே? மாளிகை ஏற்கனவே புனிதமா தான் இருக்கு. மகாராஜா, குரு அவர்களே, புனிதங்கிறது மனிதர்களோட இதயத்துல இருக்கணும். யார் ஒருத்தங்களோட மனசுல புனிதமான எண்ணங்கள் இருக்கோ அவங்க எங்க இருந்தாலும் அந்த இடம் தானாவே புனிதமாயிடும். அற்புதம், நீங்க சரியா சொன்னீங்க. சுகந்தா, உங்களோட சிந்தனை பண்டிதர் ராமகிருஷ்ணர் சிந்தனை போலவே இருக்கு. அது மட்டுமா, அவங்க சிந்தனை பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேலேயே இருக்குதே. அழகான வடிவான திருமணமாகாத சேவகி எதுக்கு? ஏன்னா கல்யாணமா இருந்ததுன்னா வீட்டு பிரச்சனைனால அடிக்கடி வராம போயிடுவாங்க. வரது கம்மியா இருக்கும், விடுமுறை நிறைய எடுப்பாங்க. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு சேவகி எப்படி இருக்கணும்னா, அவங்கள யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த வீட்டோட எஜமா மகாராஜாவுடைய சிறப்பு ஆலோசகர், 8வது சிறப்பு நிபுணர் பதவியை பெற்றவரு. அதனால தானே சொல்லணும், இல்லையாமா? நான் இந்த நிலவை பத்தி இல்ல, அந்த நிலவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.